வணக்கங்க. எவ்வளோ தான் வரதட்சணை சட்டம், எவ்வளோ தான் கைது பண்ணுறது, இப்போ ரிதன்யா கேஸு, அதுக்கப்புறம் நிறைய கேசஸில் பார்த்தோன்னா வரதட்சணை கொடுமைன்னு போயிட்டு நிறைய பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலமையில் இது எல்லாமே பார்த்தோம். இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பெங்களூரில் ஷில்பா அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர், ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான், செகண்ட் கன்சீவாக இருக்காங்க. அவங்கள அவ்வளோ கொடுமை பண்ணி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தற்கொலை செய்கிற அளவுக்கு தூண்டிகிட்ருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெங்களூரில் 60 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அது பத்திரியாமா. அதையும் மீறி நிறைய கொள்ளை வித்தது அப்படி இப்படின்னு நிறைய பணங்கள் கொடுக்கப்பட்டதாக தெரியுது. இதெல்லாம் பத்தலை அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட அப்பப்போ பணம் கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. நீ யூ ஆர் நாட் சூட்டட் மை சன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பையனை விட அந்த பொண்ணு கலர் கம்மியாக இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி குட்டையாக இருக்காங்க அப்படின்னு அந்த மாமியார் பேசினதாகவும் வழக்கில் தெரிய வருது. அவங்க கூட பண்ணவங்களே கொடுத்துருக்காங்க, புகாரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோலோட நிறத்தை வச்சுலாம், அதாவது அந்த பையன் ரொம்ப கலராக இருக்கிற அப்படி, பொண்ணு கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாக இருக்காங்க, அதுக்குன்னு யூ ஆர் டார்க் அண்ட் நாட் எ குட் மேட்ச் ஃபார் மை சன் அப்படின்னு மாமியார் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் பார்த்தோம்னா டிசம்பர் 2022 தான் நடந்திருக்கு. ஷில்பா இன்ஃபோசிஸில் பணியாற்றின்னு இருக்காங்க. இதில் 35 லட்ச ரூபா வெட்டிங் செலவுக்கு பண்ணியிருக்காங்க. 150 கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்க, நகை கோல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு விற்பனை செஞ்சுருக்காங்க, அதில் 40 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 லட்ச ரூபா சீட்டு போட்டு சீட்டு ஃபண்டெல்லாம் போடுவாங்களே, சீட்டு பணம் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 5 to 10 லட்சம் வரையும் என்ன பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கு இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமும் பத்தலைன்னு சொல்லி அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 2020 இந்த வருஷத்தில் நைட்டில் 9:15 மணிக்கு மரணம் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. இதில் கணவன் பிரவீன் மற்றும் மனைவியின் தாய் ஷாட்வா மீது விசாரணை நடைபெறுது. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணு அவங்க மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என் பையன் தான் உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான்ல, நீ ஏன் இந்த மாதிரி இன்னும் எங்கள் வீட்டிலே இருக்க, நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு, நாங்கள் வேறு ஒரு இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்து இன்னும் நிறைய பணம் கிடைக்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசி சொல்லியிருக்காங்க. இல்லை இவ்வளோ கொடுத்துட்டோம், என்னன்னாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேயே வாழ்ந்துருந்துருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களால முடியல, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன இருக்குது அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. அப்புறம் வரதட்சணை தடை சட்டம் டவுரி ப்ராவிகேஷன் ஆக்ட் செக்ஷன் 3 and 4 மாமியார் மாமனார் மீது விசாரணை நடைபெற்றுருக்கு. அவங்களும் மன அழுத்தம் மற்றும் பாடி ஷேமிங் செஞ்சதாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. மனைவி, அதாவது கல்யாணம் ஆகி திருமணத்துக்கு அப்புறம் 7 ஆண்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னாலே அது டவுரி டெத் அப்படின்னு சட்டத்தில் கருதப்படுது. அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் டவுரி எதுவும் பிரச்சனை இருக்கா, 7 வருஷத்துக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா அது மாதிரி இருக்குது. அப்புறம் இதுக்கு கடுமையான தண்டனை நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. 7 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வரையும் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேஸை பார்க்கும்போது ஐடியில் வேலை பார்த்துருக்காங்க, செல்ஃப் ஏர்னிங் உமனாக இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, நல்ல வேலை பார்த்தாலும் திருமணத்தில் பெண்களுக்கு மரியாதை பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் இந்த தற்கொலை காட்டுது. இந்த பொண்ணுடைய இமேஜில் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு என்னடா குறைச்சுன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்தோன்னா அந்த பொண்ணை தற்கொலைக்கு முயன்றாங்கன்னு சொல்கிறத விட கொன்னுட்டாங்கன்னு சொல்லறதுக்கு தாங்க தோணுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. இவ்வளோ அழகான ஒரு பொண்ணுக்கே இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. இது இவ்வளோக்கு பணமும் செலவு பண்ணியிருக்காங்க. 60 லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 150 கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கொடுத்துமே பத்தலை. இவர் இந்த மாப்பிள்ளை பேர் பிரவீன். இவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. அண்ட் ஒராக்கிளில் ஷில்பாங்கிறவங்க ஐடி எம்ப்ளாயாக இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே டிசம்பர் 5 2022 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1.5 வயசில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க திருமணமாகி கொஞ்சம் மாதங்கள் தான் சந்தோஷமாக இருந்திருக்காங்க.
அப்புறம் இந்த பிரவீன்கிறவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வருஷம் தான் வந்து போய் ஆஃபீஸ் போயிட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறது, நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவர் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு பானிபுரி கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு பானிபுரி கடை, ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க மனைவியும் கர்ப்பமாயிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருந்திருக்கு அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இல்லை. இன்னும் சில மாதங்கள்லேயே ஒரு சிசுவை பெற்றெடுக்க இருந்தவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா, இவங்க உயிரை வந்து மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் இவங்க ஹஸ்பண்ட் வீட் சைடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கைக்கும் சொல்கிறாங்க, மாரடைப்பு வந்து ஷில்ஃபா உயிரிழந்துட்டாங்க. நாங்கள் வந்து நீங்கள் வரத்துக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் பாடியை, அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ணோடனே அவங்க அம்மாவும் தங்கையும் அங்கேருந்து அழுதுட்டு அலறி அடிச்சுட்டு வராங்கங்க. இங்கே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஷில்ஃபாவோட உடம்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட் இருக்குல்லங்க, அதில் பெட்ஷீட்டில் வந்து சுத்தப்பட்ட நிலையில் அவங்க உடம்பு இருக்குது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருதுங்க. அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸும் வராங்க. அப்படி வரும்போது வந்து அந்த இடத்துல வேறு எதுவும் எழுதியிருக்கா, எதுவும் அவங்க ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. அப்படி எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்கும்போது எந்த ஒரு குறிப்புமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட அம்மாவும் அவங்க தங்கச்சிங்க வந்த உடனே அந்த மாப்பிள்ளைக்கும் அவங்களுக்கு ஏதோ தகராறாயிருக்கும் போல். அப்படி ஆன உடனே வந்து நீங்கள் தான் என் பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கவும், சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்படி வந்தவுடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த பிரவீன் வந்து தலைமறைவாயிட்டாருங்க. என்ன இங்கே பொண்டாட்டி இறந்து போயிருக்கா, அந்த புருஷனுக்கு வந்து துளியும் ஒரு கவலையும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து அந்த கணவர் மேலே சந்தேகம் வந்திருக்குதுங்க. அவன் தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுல அவங்க இப்போ பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடையில் ஷில்ஃபா குடும்பம் வந்து இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டே வந்து நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. அவங்க ஷில்ஃபாவோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, சாரதா, அவங்க வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அவன் என் பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையால் தான் வந்து உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மாரடைப்புன்னு சொல்லி என்னையே ஏமாத்தின குடும்பம் அது அப்படின்னும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. என் பொண்ணு தான் இந்த முடிவு எடுத்திருப்பா. ஏன்னா என் பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணி அழுதுருக்கா, சொல்லியிருக்கா, இந்த மாதிரிலாம் வரதட்சணை கேட்குறாங்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருக்கா. ஸோ வந்து அவளாக தான் இந்த முடிவு எடுத்திருப்பா. ஆனால் அதுக்கு அவங்க தான் முழுக்க காரணம்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிரவீன், அவங்க அம்மா சாந்த பாபா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து என் பொண்ணை கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, டெய்லியுமே என் பொண்ணு வந்து கொடுமை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. என் மகளை அந்த வீட்டில் நிம்மதியாக அவங்க வாழ விடலை அப்படின்னு சொல்லி சாரதா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சாரதா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததோடு இல்லாமல் வந்து ப்ரெஸ் மீட்டிங் அந்த இதுக்கும் கொடுத்துருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து இந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிறதுக்காக 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். கோல்டு வந்து 150 கிராம் வந்து கோல்டு போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் கொடுத்தும் கூட அவங்க வந்து நிறைய பணம் கேட்டு இன்னும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். நிறைய டைம் வந்து ஷில்ஃபா வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்களாம், அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்களாம், அங்கே இருக்க பிடிக்கல, அப்படி ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு அங்கே வாழ பிடிக்கலன்னு அடிக்கடி வந்துடுவான். அப்படி வந்து இங்கே இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை பையன் இருக்கார்ல பிரவீன், அவன் வந்து திரும்ப வந்து சமாதானப்படுத்தி என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நிறைய தடவை வந்திருக்காங்க, அவங்க வந்து திரும்ப வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு போவாங்க. திரும்பவும் அங்கே வரதட்சணை போயிட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி கொடுமைப்படுத்தோடனே என் பொண்ணு திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே திரும்பவும் வந்து அவன் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, அங்கே போக பிடிக்கல, இருக்க பிடிக்கல, எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் தான் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு சைடில் வந்து சமாதானப்படுத்தி தான் அங்கே அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. வாழ பிடிக்கலன்னு வந்துட்டாங்களா, என்ன பிரச்சனைன்னு தீர்த்து ஒரு தடவை சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி அனுப்பி வைக்கணும். இல்லை திரும்பவும் அது கண்டினியூ ஆகுது, ரொட்டீன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அங்கே அனுப்புறது வந்து தப்பு தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக அட்வைஸ் பண்ணிடுவோம், அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த நரக வேதனையில் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க அப்படின்னு. அவங்க அவ்வளோ டார்ச்சராக இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வரும்போது இவங்களும் சரி இங்கே ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கவும் அந்த பொண்ணு வந்து ஒரு மன உளைச்சல்லே இருந்திருக்காங்க போல். அதான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சூசைட் பண்ணிட்டாங்க.
கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த பிரவீனோட குடும்பம் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்களாமா. அப்போ கூட அந்த பெண் வீட்டு சைட்லேருந்து தான் வந்து 5 லட்ச ரூபாய் அங்கே இங்கேன்னு பெரட்டி உருட்டி வந்து அந்த பொண்ணு அந்த கடனையும் அடைச்சி அவங்களுக்கு வந்து காப்பாற்றிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஒரு டைமும் வரும்போதும் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது காது கொடுத்து கேட்ட உடனே சரி இந்த பணத்தை கொடுத்தா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 இல்லைங்க 11 லட்சம் வரைக்கும் அவங்க இழந்திருக்காங்க. அவ்வளோ பணமும் கொடுத்துருக்காங்க. அந்த பிரவீனுக்கு வந்து அடிக்கடி இவங்களை வந்து சண்டை போட்டு அனுப்பி விட்டோன்னா காசு வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டாருங்க ஒரு கட்டத்தில். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிக்கடி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வாங்கிட்டு வரும் இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பிரவீனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஏமா இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்க, நீ பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி போய் நாசுக்காக பேசியிருக்காங்க. இவங்க ஏதோ நல்ல அறிவுரை கொடுக்குற மாதிரி டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இல்லை எனக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க போயிட்டாங்க, எனக்கு குழந்தைன்னு ஆகிட்டு 1.5 வயசில் இப்படி ஒரு குழந்தையும் இருக்கான், இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டுலாம் நல்லா போக முடியாது, எப்படியா இருந்தாலும் நம்ம இருந்து வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த மாமியார் டென்ஷன் ஆகிட்டாங்க போல இருக்குது, விட்டுட்டு போக மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ அப்படி இருக்க இப்படி இருக்க கருப்பாக இருக்க, நீ வந்து குட்டையாக இருக்க, என் பையனுக்கு ஏற்ற ஜோடியில் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு விதமாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு பாவம் ஒரு நாளும் என்ன நினச்சிட்டு ஒரு நாள் ஒன்று பேசுகிறது, அது பொண்ணு வந்து அவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருந்திருக்காங்கங்க. அடித்தா கூட வந்து ஒரு அடியில் மறந்துடுவாங்கங்க. அப்படி இப்படி பேசி ஊசி ஏற்றுற மாதிரி இது அப்பப்போ இது கொட்டிகிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்குங்க. நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்ட அப்படின்னா நாங்கள் உன்னை விட வந்து நல்ல ஒரு குடும்பமாக பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுறது நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவோம், நாங்கள் உன்னை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட மாமியார் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வரப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பொண்ணை இன்றைக்கி அனுப்பிவிட்டு வேறு ஒரு பொண்ணை கொண்டு வரதுக்கு இந்த குடும்பம் இவ்வளோ திட்டம் போட்டிருக்கு. அந்த பொண்ணு செகண்ட் டைமாக கர்ப்பமாக வேறு இருந்திருக்காங்க. ஒரு கர்ப்பிணின்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஷில்ஃபாவோட தங்கச்சி வந்து சௌமியாங்க, அவங்க வந்து இந்த விஷயத்தில் நிறைய சீக்ரெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து மாப்பிள்ளை வந்து அவர் வந்து ரொம்ப கலராமா, இந்த பொண்ணு கொஞ்சம் லைட்டாக அந்தளவுக்குலாம் இல்லையா, லைட்டாக கலராக இருப்பாங்களாம், கலர் கம்மியாக இருப்பாங்களாமா. அதை வச்சு வந்து நீ வந்து கலர் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். நீ என்ன இப்போவே கருப்பாக இருக்கிற மாதிரி லைட்டாக கருப்பாக இருக்கிற, இன்னும் போக போக கருப்பாக போய்டுவ போல இருக்கே, நீ இவ்வளோ டார்க்காக இருக்க, நீ இவ்வளோ டார்க்காக இருக்கிறத பார்த்தா என் பையனுக்கு நீ வந்து மேட்ச் ஆக மாட்ட போலையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் பேசியிருக்காங்க அந்த மாமியார். இதை கேட்டு அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். இதோட நிறுத்தாமல் அந்த பொண்ணு வந்து ஷார்ட்டாக இருப்பாங்களாம். பொண்ணுங்கனாலே மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களாம். ஆனால் பையனோட பையன் அளவுக்கு யாரும் ஹைட்டாக இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, அது ஷார்ட்டாக இருக்கிறதுனால நீ என்ன என் பையனோட இவ்வளோ ஷார்ட்டாக இருக்க, நீ வெளியில் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஜோடி பொறுத்த நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படுங்க. அந்த பொண்ணு கஷ்டப்படும் கூட இவங்க யோசிக்கல. இதையும் அந்த பொண்ணு பொருட்படுத்தாமல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோன்னு முடிவு பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிளம்பி என் பையனை விட்டு போயிடுமா, நீ வந்து போயிட்டீன்னா நாங்கள் விவாகரத்துக்கு வந்து இதையே காரணமாக சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ புகாரும் கொடுத்தாச்சு, ஊடகங்கள்கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. டவுரி ஹராஸ்மெண்ட் அண்ட் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து அவங்கள பதிவு எஃப்ஐஆர் போடுறாங்க. பிரவீன் அண்ட் அவங்களோட அம்மா 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விசாரணை வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் நடந்துட்டுருக்கு, அம்மாக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் விசாரணை நடந்துட்டுருக்கு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரதட்சணைன்னு கேட்குறாங்களா, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணு கொடுக்காதீங்க. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்து பொறுமையாக மேரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, வரதட்சணை கேட்குறவங்களுக்கு பொண்ணு கொடுத்து கஷ்டப்பட வேணாங்க. ஏன்னா அவனுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, நீங்கள் கொடுக்க திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வரதட்சணைன்னு கேட்குறாங்களா உங்கள் பொண்ணை நீங்கள் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வந்து குழந்தைய பெற்றெடுக்க போகிறவங்க இந்த நிலைமையில் இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நியூஸை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.